ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் மீன் குழம்பு வைக்க போகிறோம். இந்த மீன் குழம்பு மீன் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை போட்டு வதக்கி வச்சுருக்கோம். மஞ்சட்டி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு போதுமான அளவு ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் உடனே வச்சுக்கிறோம். ஊற்றி வச்சு கடுகு வெந்தயம் பொரியட்டும். கடுகு வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதை போடணும் நல்லா. தேவையான அளவு மிளகாய் போட்டுக்கிறாங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி, போதும். அதை கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெய் வடையிலே வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. இது வெங்காயம் தக்காளி ஆற்றி வச்சுருக்கோம் பாருங்கள், வதக்கி அதை ஊற்றிக்கலாம். வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான். அதையும் நல்லா வதக்கிடணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறணும், தேவையான அளவு உப்பு. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி கரைசல் கொஞ்சம் வச்சுருக்கோம் மீன் குழம்புக்கு, அதை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி, குழம்பு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு தனியாக தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கட்டும். மீன் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. மீனை போட்டுடலாம். எடுத்து போட்டுடலாம். கிண்டி விட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரான மீன் குழம்பு. கிராமத்தில் நாங்கள் இப்படி தான் வைப்போம். பாருங்கள், கரையவே இல்லை. சுவையான மீன் குழம்பு ரெடி. ஒன்னூறு கரையில். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுப்பு அமர்த்தி விட்டுடலாம்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க மறந்துடாமல்.